ஊழியம் இருக்குது, பாட்டு இருக்குது, ஆராதனை இருக்குது, எல்லாம் இருக்குது. என்ன இல்லை தெரியுமா? மகிமை இல்லை. அல்லேலூயா. வல்லமை இல்லை. ஆமென். நான் சொல்றேன், மகிமை இல்லாம ஊழியம் வேணாம். ஆமென். வல்லமை இல்லாம ஊழியம் வேணாம். அல்லேலூயா. ராபாடாதாரா. இந்த மகிமை வேணுமா? ஆண்டவர் சொன்ன நான் புலம்புற நாட்கள், ஜெபித்த நாட்கள். ஓ ஹல்லேலூயா. இந்த மகிமை சும்மா வராதுயா, சும்மா வராது, சும்மா வராது. 25 ஆண்டுகளுக்கு மேல நான் ஊழியம் செய்கிறேன். இந்த மகிமை சும்மா வராது. இந்த மகிமை சும்மா பார்க்க முடியாது. எங்கள் ஊழியம் கர்த்தருடைய மகிமையை பார்க்க வேண்டுமானால், எங்கள் குடும்பம் கர்த்தருடைய மகிமையை பார்க்க வேண்டுமானால், வாசலே உன் தலையை உயர்த்து, அநாதி கதவே உயரு. அப்படி உயர்த்துகிற போது ஒன்று நடக்கும். மகிமையின் ராஜா உள்ள நுழைவாரு. கையை தட்டி மகிமையின் கர்த்தர் உள்ள நுழைவாரு. மகிமையின் கர்த்தர் உங்கள் ஊழியத்திற்குள்ளே நுழைவா. அல்லேலூயா. அவர் நுழைஞ்சிட்டா அவ்வளவுதான். ஊழியம் மாறும், பிரசங்கம் மாறும், ஆராதனை மாறும், ஜெபம் மாறும். அவரை உயர்த்துகிற சத்தம், அவரை பாடுகிற சத்தம். அல்லேலூயா. அவரையே உயர்த்துகிற சத்தம். அதான் எனக்கு கற்றுக் கொடுத்தாரு. எங்க போனா அவர் நாமம். அல்லேலூயா. இயேசு